தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப் also means that we show this country and the world that we are the majority. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு ட்ரம்ப் இந்த ஆண்டு ஜனவரியில் அந்நாட்டு அதிபராக பதவியேற்றார். அதிபர் பதவியில் அமர்ந்ததுமே அந்நாட்டு சட்ட திட்டங்களில் அதிரடி மாற்றங்கள் செய்ய போவதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு முன் அமெரிக்காவை ஆண்ட பைடன் தலைமையிலான அரசு அந்நாட்டு பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் சீரழித்து விட்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இனி அதுபோன்ற நடவடிக்கைகளை மாற்றி அமெரிக்காவை வலிமையான நாடாக உருவாக்குவேன் எனவும் அறிவித்தார். பொருளாதார சிக்கன நடவடிக்கையாக அரசு துறையில் பணியாளர் எண்ணிக்கை குறைப்பு, அதிரடி பணி நீக்க உத்தரவுகளை பிறப்பித்தார். 3ஆம் பாலினத்தவருக்கான அங்கீகாரத்தை வழங்க மறுத்தார். ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீட்டை குறைத்தது அந்நாட்டு மக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியது. அகதிகளை உடனே வெளியேற்றவும், விசா காலம் முடிந்தும் சட்டவிரோதமாக குடியிருப்போரை அமெரிக்காவை விட்டு அதிரடியாக வெளியேற்றவும் நடவடிக்கை எடுத்தார். அமெரிக்காவில் குடியேறுவதற்கான விதிகளில் அதிரடி மாற்றங்களை அறிவித்த ட்ரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிரடியாக வரிகளை உயர்த்தினார். இந்தியா, சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா உள்ளிட்டவற்றிற்கு அதீத வரி விதிப்பு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் அவ்வப்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டிரம்புக்கு எதிரான மக்கள் போராட்டம் தற்போது தீவிரமடைந்துள்ளது. நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட நகரங்களில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இங்கு யாரும் மன்னர் கிடையாது என்ற பதாகைகளை ஏந்தி டிரம்புக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பியபடி மக்கள் பேரணியாக செல்வது அதிகரித்துள்ளது. தனக்கு எதிரான போராட்டத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த டிரம்ப் போராட்டக்காரர்களுக்கு தனக்கே உரிய பாணியில் பதில் கொடுத்துள்ளார். இங்கு யாரும் மன்னர் கிடையாது என்ற கோஷம் விண்ணை பிளக்கும் நிலையில் நான் தான் கிங் என்ற வகையில் டிரம்ப் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவான அந்த வீடியோவில் தலையில் மகுடம் தரித்துள்ள ட்ரம்ப் ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்தபடி போர் விமானத்தில் பறக்கிறார். வானில் பறந்தபடி போராட்டக்காரர்கள் மீது சேற்றை வாரி இறைக்கிறார். ட்ரம்புக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோர் மீது சேறு விழுந்ததை அடுத்து அவர்கள் கலைந்து ஓடுகின்றனர். இவ்வாறு அந்த வீடியோவில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இங்கு யாரும் மன்னர் இல்லை என்ற வகையில் ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நான் மன்னன் தான் என்ற வகையில் பொருள்படும்படி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள AI வீடியோ போராட்டக்காரர்களை மேலும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது.